நீங்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறீங்க, நீங்கள் கீழே உட்கார வைக்கிறீங்க, அது வேறு விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சிக்க வராத அளவுக்கு நீங்கள் வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தோட மிங்கிளாக இருக்கணும். அது மிகப்பெரிய பலவீனம். விஜய் குடும்பத்தோடு இல்லாமல் தனித்து இருக்கிறதே வந்து பலவீனம். சில பேர் சொல்கிறான், அந்த மீடியாவில் பேசலாம், உங்களுக்கு தெரியுமா ஏர்போர்ட்டில் வந்தேன். ஏர்போர்ட்டுக்கு வர்றது பெருசு இல்லைடா, குடும்பத்தில் இருக்கணும். குடும்ப வாசலுக்கு வரணும், ஹாலுக்கு வரணும், பெட்ரூமுக்கு வரணும் ஒரு பொண்டாட்டினா. சில பேர் பேசுகிறானுங்கள, நீங்கள் எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க பிரியல. இப்போது ஏர்போர்ட்டில் வந்துருக்குறாங்க, ஏர்போர்ட்டுக்கு வர்றத பெருசு, குடும்பத்தோடு வரணும். நான் சவால் விட்டு சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட முடியாது இன்னைக்கு டேட்டுக்கு. ஏன்னா அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. அது ஒரு பர்சனல் லைஃப் தானே சார். நல்லா புரிஞ்சுங்க, பர்சனல் லைஃப்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். எம்ஜிஆருடைய பர்சனல் லைஃபு இப்படி நான் சொல்கிறேன், யாருமே கிடையாது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எம்ஜிஆருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு கிடையாது, மனைவி கூட கிடையாது. விஎன் ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக இருந்தாங்க தவிர, ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய மனைவி தான் அவங்க. ஆனால் வந்து பிரிஞ்சு வந்து இவரோட மனைவியாக இது ஏற்றுக்கிட்டாரு, இவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாள் கணவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஆனால் அன்றைக்கி பிரிண்ட் மீடியா தான் இருந்தது, இந்த டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது, பெருசாக பேசப்படவே இல்லை. கடைசி வரையிலும் அந்த அம்மா வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட தான் இருந்தாங்க, மனைவியாகவே வாழ்ந்தாங்க.